உங்க நெயில்ஸை நீங்க பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு பெடிக்யூர் மேனிக்யூர் ரெகுலரா பண்ணிட்டு இருக்கீங்களா? அது மட்டும் உங்க நெயில் கேர் கிடையவே கிடையாதுங்க. இன்ஃபேக்ட் நீங்க அடிக்கடிக்கு பெடிக்யூர் மேனிக்யூர் பண்ணாலோ இம்ப்ராப்பரா பண்ணாலோ அதனாலேயே உங்க நெயில்ஸ் டேமேஜும் ஆகலாம். உங்க நெயில் கேரை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீடைல்டா பேச போறோம். ஹாய், ஐ எம் Dr.Monisha Aravind, Dermatologist. உங்க நெயில்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் யுவர் பாடி. உங்க உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா உங்க நகம் கூட அதை காமிச்சு கொடுக்குங்க. உங்க நகம் ரொம்ப ட்ரை ஆயிட்டு பிரேக் ஆகிட்டு தூள் தூளா வந்துகிட்டே இருக்கு, அதுல ஒரு மாதிரி லைன்ஸா வந்துட்டு குழி விழுந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இது எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அது நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி. அயனா இருக்கட்டும், B12, வைட்டமின் டி, இதுல எது கம்மியா இருந்தாலும் இந்த மாதிரி சேஞ்சஸ் வரலாம். இன்ஃபேக்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் லைக் செலினியம், ஜிங்க் இது கம்மியா இருந்துச்சுனாலும் உங்களுக்கு நகம் இந்த மாதிரி பாதிக்கப்படலாம். ரெண்டாவது இன்ஃபெக்ஷன்ஸ். இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று உங்களுக்கு நகம் சுத்தி ஃபுல்லா வந்துட்டு வீங்கி போறது, இதைத்தான் நகை சுத்தின்னு சொல்லுவாங்க. அண்ட் அதுல வலி இருக்கிறது, கலர் எல்லோவா மாறுறது, இது ஒரு வகையான பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். இன்னொன்று நகம் கலர் அப்படியே பிளாக்கா மாறுறது, அது ஸ்லோவா ஒரு நகத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். இது மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷனா இருக்கலாம். இன்னொன்று வாட்ஸ், அந்த மாதிரி வர்றதுமே இட்ஸ் வெரி நார்மல். இதெல்லாம் மோஸ்டா நம்ம எங்கிருந்து பிக் பண்றோம் தெரியுமா? பிகாஸ் ஆஃப் ரெகுலர் வாட்டர் கான்டாக்ட். மோஸ்டா இது ஹவுஸ் ஒய்ஃப்ஸுக்கு தாங்க வரும், ஆர் நிறைய ஹவுஸ் ஹோல்ட் ஆக்டிவிட்டீஸ் பார்க்குறவங்களுக்கு. ரொம்ப நேரம் தண்ணியில் கை வைக்கிறது, வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறது, பாத்திரம் தேய்க்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணும்போது உங்களுக்கு இந்த நகத்தில் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. ஈவன் எக்ஸிமானால கூட உங்களுக்கு நெயில் சேஞ்சஸ் வரலாம். செப்பரேட்டா நெயில் சொரியாசிஸ் கூட இருக்குங்க. ஸோ உங்க உடம்புல வேற எங்கேயுமே அஃபெக்ட் ஆகாம நெயில் மட்டும் கூட அஃபெக்ட் ஆகலாம். ஸோ நெயில்ஸ்ல இந்த மாதிரி நிறைய விதமான சேஞ்சஸ் இருக்கு. உங்க நெயில் சேஞ்ச் நார்மலா அப்நார்மலான்னு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதும் ரொம்ப முக்கியம் தான். நீங்க ரெகுலரா பெடிக்யூர் மேனிக்யூர் பண்றீங்கனாலும் நீங்க அதை ப்ராப்பரா பண்ணலன்னா அதனாலேயும் இந்த நெயில் சேஞ்சஸ்லாம் உங்களுக்கு வரும். இதுக்கு முக்கியமான காரணம் ஒன்று, நீங்கள் கியூட்டிக்கிள்ஸை வந்து எடுத்துடுறது. ஸோ கியூட்டிக்கிள்ஸ் எடுக்கும்போது ஒரு இன்ஃபெக்ஷன் ஈஸியாக நம்மளோட நெயில்குள்ளே போயிடும். ஏன்னா அந்த கியூட்டிக்கிள்ஸ் ப்ரொடெக்டிவ் லேயர். அண்ட் நீங்கள் டயபெட்டிக்காக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெடிக்யூர் மேனிக்யூர் பண்ணவே பண்ணாதீங்க. முக்கியமாக உங்கள் கியூட்டிக்கிள்ஸை ரிமூவ் பண்ண விடவே விடாதீங்க. அண்ட் உங்களுக்கு பெடிக்யூர் மேனிக்யூர் ஆர் நெயில் பாலிஷஸ், ஜெல் பாலிஷஸ் இதெல்லாம் பண்ணுறவங்களோட கையை முதல்ல பாருங்கள். அவங்க கை க்ளீனாக இருக்கா, அவங்க கையில் வாட்ஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பா பாருங்க. ஏன்னா ஈஸியா உங்களுக்கு அவங்க கிட்ட இருந்து இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆயிடும். இந்த பெடிக்யூர் மேனிக்யூர்ஸ்ல முக்கியமா ஸ்ப்ரெட் ஆகுறது இன்ஃபெக்ஷன் தான். ஒன்னு நீங்க கியூட்டிக்கல் ரிமூவ் பண்றது, நான் ஆல்ரெடி சொன்னது. இன்னொன்னு உங்களுக்கு பண்றவங்க கையில இருந்து வர்றது. மூணாவது அந்த தண்ணி. அந்த தண்ணி கிளீனா இருக்காங்கிறதும் ரொம்ப முக்கியமா நீங்க பார்க்கணும். நீங்க ஃப்ரீக்வெண்டா நெயில் பாலிஷ் மாத்திக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னா இதனாலயும் உங்க நெயில் கண்டிப்பா டேமேஜ் ஆகும். ஒன்னு நெயில் பாலிஷ்ல இருக்கிற ரெசன்ஸ், இன்னொன்னு நீங்க ரிமூவர்னு ஒன்று யூஸ் பண்றீங்களா அதுல இருக்கிற ஆல்கஹால் கண்டென்ட். இது ரெண்டுமே உங்களோட நெயில்ஸை பயங்கரமாக டேமேஜ் பண்ணும். நான் அதுக்காக நெயில் பாலிஷே வைக்க வேணாம்னு சொல்லுங்க, ஆனால் அடிக்கடிக்கு வைக்காதீங்க. வாரம் மாத்துறது இதெல்லாம் பண்ணாதீங்க. நீங்கள் அப்படி உங்களுக்கு கண்டினியூஸாக ஏதோ ஈவெண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் நெயில் பாலிஷ் வச்சே ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க க்ரூம் பண்ணிக்கிறதுக்குன்னா, அப்போது அதுக்கப்புறமா அட்லீஸ்ட் ஒரு 3 months ஆஃப் பிரேக் பீரியட் கொடுங்க. திஸ் இஸ் டு டீடாக்ஸ் யோர் நெயில்ஸ். அதுக்குள்ள பழைய நெயில் போயிட்டு புது நெயில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களோட நெயில் சேஞ்சஸ் லைக் நெயில் கலர் மாறுறதா இருக்கட்டும், இல்லை நெயில் ஸ்ட்ரென்த் கம்மியாகிறதா இருக்கட்டும், இதெல்லாமும் கம்மியாகும். அதே மாதிரி இந்த ஜெல் பாலிஷஸ் அண்ட் எக்ஸ்டென்ஷன்ஸ் இது வைக்கிறீங்கனாலும் அதை ப்ராப்பராக ரிமூவும் பண்ணுங்க. வைக்கிறதோட மட்டும் உங்கள் வேலை முடியல, அதை நான் அப்படியே பிச்சு போட்டுறேன் அப்படின்னீங்கன்னா உங்கள் நகமும் பிச்சு வந்துடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு திரும்ப போய் ப்ராப்பராக அதை ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணுங்க. இதையுமே நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் வைக்கலாமே தவிர மாதம் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. பிகாஸ் திஸ் இஸ் கோயிங் டு ஹைலி டேமேஜ் யோர் நெயில் பிளேட். திஸ் இஸ் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் த மெட்டாக்ரிலேட் அப்படிங்கிற ஒரு க்ளூ. அது வந்துட்டு யூஸ்வலாக உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன்ஸில் இருக்கும். ஸோ நீங்கள் எது பண்ணுறதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அளவாக பண்ணுங்கள். ரெண்டாவது அதை ரொம்ப கரெக்டாக பண்ணுங்கள். இல்லைனா உங்கள் நெயில் டேமேஜ் உறுதி. நீங்கள் வெயிட்லேயே ப்ராப்பராக எப்படி அப்போ நெயிலை கேர் பண்ணுறதுனா, சிம்பிள், நெயிலை ஷார்ட்டாக வச்சுக்கோங்க. ரெண்டாவது அழுக்கில்லாமல் வச்சுக்கோங்க. பஃபர் பண்ணலாம், ஆனால் கியூட்டிக்கிள்ஸை கட் பண்ணாதீங்க. ரொம்ப வாட்டர் கான்டாக்ட் வேண்டாம். நீங்கள் எப்போவுமே தண்ணியிலே கை வைப்பீங்க, வெசல் வாஷிங் ஆர் குக்கிங் பண்ணிக்கிட்டே இருப்பீங்கன்னா ட்ரை டு வேர் அ க்ளவ் டு கீப் யுவர் நெயில்ஸ் ஆல்சோ ப்ரொடெக்டட். அண்ட் eat healthy, keep yourself hydrated. நான் ஃபர்ஸ்டே சொன்னது தான், நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் காஸ் ஃபார் யோர் நெயில் சேஞ்சஸ். உங்கள் நெயில்ஸை நல்லா பார்த்துக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு குட் அமௌண்ட் ஆஃப் வைட்டமின்ஸ் வேணும். ஸோ வைட்டமின்ஸ் அப்படின்னும் போது உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லா காய்கறியிலிருந்தும் உங்களுக்கு வைட்டமின்ஸ் கிடச்சிரும். ப்ரோட்டீன் இன்டேக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ரோட்டீனும் போது எக், சிக்கன், மீட் இதிலிருந்து கிடைக்கிற ப்ரோட்டீனும் தேவை. அட் த சேம் டைம் பிளான்ட் பேஸ்ட் ப்ரோட்டீன், அதாவது இந்த பச்சை பயிறு, பட்டாணி, சென்னா,
சாய் பீன்ஸ் இதெல்லாமும் தேவை. ஸோ இதெல்லாமும் உங்களுக்கு ஈக்குவல் போர்ஷனில் நீங்கள் எடுத்துக்கோங்க. நட்ஸில் தான் உங்களுக்கு செலினியம், ஜிங்க் இதெல்லாம் கிடைக்கும். இது இல்லாமல் உங்களோட நெயில்ஸ் நல்லா இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ எவ்ரிடே ஹேண்ட்ஃபுல் ஆஃப் நட்ஸ் வில் ஆல்சோ ஹெல்ப். அண்ட் நம்மளுக்கு நம்ம பாடியிலேயே ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ரோட்டீன் கொலாஜன். இந்த கொலாஜன் ரொம்ப நல்லா இருந்தாலும் உங்கள் நெயில்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ எஸ், உங்களுக்கு வந்துட்டு நெயில்ஸ் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னா அண்ட் நீங்கள் ஆல்சோ அபவ் 30 இயர்ஸ்னால் நீங்கள் கொலாஜன் சப்ளிமெண்ட் கூட எடுக்கலாம். ஆஸ் வெல் அஸ் பயோட்டின் நெயில்ஸுக்கும் ரொம்ப நல்லது. நகம் தானே அப்படின்னு நினைக்காதீங்க. உங்கள் உடம்புல ஏதாவது ஒரு சின்ன கோளாறு இருந்துச்சுன்னா அது உங்கள் நகம் கூட காட்டி கொடுக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு நகத்தில் இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் இருக்குது, இது நார்மலாக அப்நார்மலான்னு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் ஸ்கின், ஹேர் அண்ட் நெயில்ஸை பற்றி நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.